விக்ரம் ரிலீஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிஃபீல்டில் ரொம்ப வேண்டப்பட்ட டைரக்டர் லோகேஷ் கனகராஜா இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் டியோ பண்ணார், அதுக்கப்புறம் கூலி பண்ணார். ஸோ இந்த லாஸ்ட் அவர் 2 படம் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆகல, பர்டிகுலர்லி கூலி. ஸோ கூலியோட மேக்கிங்கை நிறைய பேர் பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. கதையே ஒரு பிளான்டாகவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு மூவியை கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு நல்ல கிராஃப்டே இல்லை. கிட்டத்தட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்றதுக்காக அவர் இஷ்டப்படி கதை எடுத்தாரு. ரஜினியை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி நிறைய அவர் மேலே குற்றச்சாட்டு இருந்துச்சு. தென் அவர் டிசி படம் பண்ணுறாரு, அருண் மாதேஸ்வர் டைரக்ஷனில் டிசின்னு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. தென் இன்னொரு விஷயம், பெரிய குற்றச்சாட்டு அவர் படத்தில் யூஸ் பண்ணுற ட்ரக் யூசேஜ் தான். ஆக்சுவலாக அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நிறைய கேள்வியில் இது ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்துச்சு. உடனே பொங்கி எழுந்த லோகேஷ் கனகராஜ், நான் இந்த மாதிரி நிறையா காம்பெயின்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரக்ஸ் வேன், ஸோ சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பிளெட்ஜ் எடுக்க வச்சிருக்கேன். நான் ஒரு கான்டெஸ்ட் பண்ணேன், ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் ஃபிலிம் சே நோ டு ட்ரக்ஸ்ன்ற ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் அந்த கான்டெஸ்ட்டை வின் பண்ண ஸ்டூடெண்ட்டை தான் நான் என்னோட அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்கேன். தென் விக்ரம் படத்தில் வந்துட்டு ட்ரக்ஸ் எதுக்குற இதில் நான் தீவிரவாதி அப்படின்ற மாதிரி கமல் சார் சொல்லியிருந்தாரு. அதே தான் நான் கமர்ஷியல் வெர்ஷனாக பண்ணிட்டு இருக்கேன். தென் மாஸ்டர்லி அதை தான் சொல்லியிருந்தேன். ஈவன் கைதிலையுமே கார்த்திக், ஜார்ஜ் பண்ணி 2 பேரும் கிளைமேக்ஸை ட்ரக்ஸை எரிச்சிட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக எல்லாமே ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேர் சொல்ல கன்வின்சிங்காக இருந்துச்சு. பட் இங்கே என்ன ஃபேக்ட் அப்படின்னா, லியோ படத்தில் ஒரு சாங்கே ஒரு ட்ரக்ஸ்க்காக டெடிகேட் பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக ஒரு மூவி பார்க்க சொல்ல, இப்போ லோகேஷ் கனகராஜ் சொன்னார் இல்லையா, நான் இவ்வளோ விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் லோகேஷ் கனகராஜ் வாய் திறந்து சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஆனால் ஒரு மூவியோட சாங் டிவி சேனல்ஸில் ப்ளே ஆகும், மியூசிக் சேனல்ஸில் ப்ளே ஆகும். ஒரு படத்தை பார்க்குறதோட ஒரு பாட்டோட இம்பேக்ட் ரொம்ப அதிகம். ஸோ நேச்சுரலி இது எப்படின்னா வந்துட்டு அவங்க தேவைக்காக ஒரு ட்ரக்கை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஏதோ ஒரு ப்ரொபகண்டா மாதிரி இருந்துச்சு, ட்ரக்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொபகண்டா மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த பாட்டில் அந்த பாட்டை ஃபுல்லாக எழுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் அதை பற்றி அவர் எந்த விளக்கம்னாலையோ ஒரு சாங் வச்சிருந்தேன், அந்த சாங்னால தான் இம்பாக்ட் ஆகுது. இவ்வளோ பெரிய கிரியேட்டர், இவ்வளோ தெளிவாக பேசுகிற ஒரு கிரியேட்டர் நம்ம ஒரு பாட்டில் ட்ரக்கை ப்ரொமோட் பண்ணிட்டு கிளைமேக்ஸில் ட்ரக் வேணான்னு சொன்னால் ஆடியன்ஸ் ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. அவரே சொல்றாரு, நம்ம என்னதான் நல்லது சொன்னாலும் கெட்டது தான் மக்கள் மத்தியில் போவோம்.